ஹை கைஸ், நம்ம த மெமரி ஆச்சு வின்லாஸ் சகால எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊருக்கு வராங்க. ஊருக்கு என்ன சாவு? காத்து நமக்கு சாதகமா இருக்க அரசே. காத்து இப்படியே நமக்கு சாதகமா இருந்தா கெட்டிலோட நிலத்துக்கு நாம இன்னும் 2-3 நாள்ல போய் சேர்ந்துடலாம். என்னால நம்ப அவனுங்களே போய் சேர்ந்தாங்களான்னு தெரியல. சாதாரண ஆளோட சண்டை போட அரசர் வரணுமா? நாட்டோட கோடியில இருக்கிற ஏதோ ஒரு நிலம், அதை அடைய நம்ம வீரர்களை மட்டும் அனுப்புனா போதாதா என்ன? ஜோம்ஸ் வாங்க அந்த வேலையை செய்வாங்களே. அரசர் நல்லா யோசிச்சுதான் இந்த திட்டத்தை வகுத்திருக்காரு, சரியா? அது மட்டும் இல்ல, அரசருக்கு விசுவாசமா இருக்கிற யாரும் அவரோட முடிவுகள்ல சந்தேகப்பட மாட்டாங்க. ஜோம்ஸ் வீரர்கள் இருக்கிறது நமக்கு தானே நல்லது. எனக்கு அரசன் மேல எந்த சந்தேகமும் இல்ல, அத மறந்துடாத உல்ஃப். சின்ன ஒரு பிடிக்கிறதுக்கு அரசரே வர்றது. கெட்டிலும் குடும்பமும் என்ன எதிர்த்து நிற்பாங்கன்னா அது அரசே, கெட்டில் ஒரு காலத்துல பெரிய போர் வீரனா இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் இரும்பு கையின்னு கூப்பிடுவாங்களாம். அவனை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. எனக்கும் அப்படி தெரியல. ஜனங்க எல்லாருமே சொத்துக்கள் தான், அவங்களை இழக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கெட்டிலும் அவன் குடும்பமும் நம்ம கிட்ட சரணடைஞ்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்காக தான் நீங்களே நேர்ல வரீங்களா அரசே? ஆனா அவங்க உங்களுக்கு எதிரா எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வராங்க. அதுக்காக நாம அவங்கள கடுமையா தண்டிக்க வேண்டாமா அரசே? அவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இறக்கம் காட்ட மாட்டேன். மூத்தது எதிர்த்து தான் நிற்கும். காத்து பலமா அடிக்குது, அலைகளும் பெருசா உயர்ந்து எழும்புது. நான் போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. போலாம். அவங்க பார்த்து முன்னாடி இவங்க போயிடுவாங்க போல. அடடா, நம்ம முதலாளி கிட்ட திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க பாரு தோர்கள். பின்னாடியே ரெண்டே நல்லா அவங்களும் ரிட்டர்ன் வராங்க. நன்றி, உங்களுக்காக நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னடா அப்பனே உருட்டி விடுற? இந்த பயத்துல இருந்து வெளியே வரல. முதல்ல தூங்க வைங்க. வயசான காலத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கழுத்து அறுத்துக்கிட்டு என்ன பாக்குறீங்க? வந்து வேலைய பாருங்க. இது ஒண்ணும் கருவாடு காய வைக்கிற நேரம் இல்ல. இரும்பு கை தயாராக வேண்டிய நேரம். இந்த மொத்த வயலையும் ஆக்கிரமிக்கிறதுக்கு எதிரிகள் பட நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கிடைக்கிற ஆளுங்க ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் வருவாங்க? என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் நில்லுங்க. நாம போருக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை பேசி முடிவு பண்ணிடலாம். எங்களால சண்டையில சிக்கி சின்னாபின்னம் ஆக முடியாது. இத பத்தி என் அப்பா கிட்ட பேசுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்மர், சீக்கிரம் வா. அவ்வளவுதான். ஆல்மர், கேக்குதா இல்லையா? இதுதான் உன்னோட முதல் போர். என் கூடவே இருந்து எப்படி சண்டை போடணும்னு கத்துக்க. இப்போ நம்மளை எதிர்த்து வர போறது அரசர் படைகள். இதுவே நமக்கு கடைசி போராகவும் இருக்கலாம். சரியா வர. உனக்கு சந்தோஷம் தானே ஆல்மர்? நீ ஆசைப்பட்ட மாதிரி சண்டை போட போறோம். முதலாளி கெட்டில், பயப்படாம தைரியமா எழுந்துருங்க. எங்களோட விலை கொடுத்து நீங்க வாங்கிக்கிறதா எங்க கிட்ட சொன்னீங்க தானே? அதுக்காகத்தானே உங்க குடும்பத்தை பத்திரமா நாங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டோம். அது போனா அது ஒரு ஷாக்கு. தப்பிச்சு போனான்ட்டு
கெட்டில் நில்லுங்க, உங்களை தான். எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேட்டுட்டு போங்க. கெட்டில் தயவு செஞ்சு நில்லுங்க. கீழே இதுல இவங்ககிட்ட பேசி தோர்களை கூட்டிட்டு போச்சு. இல்ல நல்லதாவே தோர்களை கூட்டிட்டு போனோம். நடக்கும். எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உண்மையான தோர்ஃபினா இருப்பான் அவன். நானும் நம்புறேன். என்னடா வாய்ஸ் இது? நம்புறேன். ஏன் ஒரு வாய்ஸ் மாத்திட்டீங்க? என்னது போரா? இங்கயா? ஆமா, சில நாட்கள்ல இங்க போர் வருமா. கோட்டையோட சுவர்கள்லாம் பலப்படுத்த சொல்லி தாகில் சொல்லியிருக்காரு. என்னது சுவரெல்லாம் பழுது பாக்குறதா? இதெல்லாம் சில நாட்கள்ல முடியிற வேலையா இது? இது அவங்கள யாருக்கு தடுத்துருமா? எதிரா மோத போறோம்? அத பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. வீரர்கள்லாம் திரட்டினதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. நம்ம யாருக்கு எதிரா போர் செஞ்சாலும் சரி, நம்ம ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. தேவையான வீரர்கள் நம்ம நிலத்துல இப்ப இருக்க வாய்ப்பு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் நம்மளோட 5 சிறந்த வீரர்களை நம்ம இழந்தோம். அங்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருக்காங்கல்ல. அவங்க முதலாளி திரும்ப வந்துட்டாரோ? பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கட்டியே அவருக்கு போட்டு மட்டும் ஆன்ஹெய்டு தப்பிக்க முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உனக்கு என்ன தோணுது? அவளை அவரு தண்டிப்பாரா? இதனால பல பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா அவருக்கு ஆன்ஹெய்டுனா ரொம்ப பிடிக்கும். அவரு அவளை காயப்படுத்த மாட்டாரு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அவளோட குழந்தைய அவ சுமந்துகிட்டு இருக்காள. எனக்கு கவலையா இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? என்ன மன்னிச்சிரு. குழந்தை இருக்குது தெரியுமா? கெட்டில் இத பாரு, நீ ஆன்ஹெய்டுக்காகவும் கார்டருக்காகவும் ஸ்னேக்கை எதிர்த்து நின்னு சண்டை போட்ட. உன்னோட சபதத்தையும் நீ உடைச்சு எரிஞ்ச. சில சமயங்கள்ல நாம கண்டிப்பா போராட வேண்டியிருக்கும் தோர்ஃபன். வேற வழி இல்ல. இருந்தாலும் உனக்கு நன்றி. கவுண்டி வர்றதுக்குள்ளே எங்க கலவரம் ஆக போகுதுன்னு தெரியுது. எனக்கு அந்த ஸ்னேக்கை ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப நல்ல எண்ணம் உள்ள ஒரு மனுஷன். நல்ல எண்ணமா? நான் அவர் கூட சண்டை போடணும்னு நினைச்சதே இல்லை. ஆனா கடைசியில என்னாச்சு? அந்த கார்டரும் அநியாயமா இறந்துட்டான். நான் ஒரு முட்டாள். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்னேக் இருக்கான். இதை விட சிறந்த வழி ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். இத்தனை பேர் காயப்படணுமா என்ன? இத்தனை பேர் இதுக்காக உயிரை விடணுமா? எதுக்காக இத்தனை பேரும் உயிரை விடணும்? இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் நான் வழி தேடுறேன். அப்படி வந்தும் எதுவுமே என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒரு வழி இல்ல. அவரோட ஆட்கள் அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஸ்னேக் சும்மா விட்டுருவாருன்னு நினைச்சியா? இருந்தாலும் நான் யோசிக்கிறேன், இதுல ஏதாவது வேற ஒரு நல்ல வழி கிடைக்குமானா? முதல்ல நாம எந்த விஷயத்த முயற்சி பண்ணிருக்கணும்? ஆரம்பத்திலேயே நாம செய்ய வேண்டியது என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே எப்பவுமே காயப்படவே கூடாது. காயப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய தகுதி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. நீ சரியா சொன்ன. இத கண்டிப்பா நானும் ஒத்துக்கிறேன்.
போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருக்க? அட என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என் அன்பு கணவரே? அதோட நம்மளோட அரசர் அரால்ட இறந்து போயிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னங்க? உங்களோட அந்த ஆர்னைட் வெக்கம் கட்டவள குதிரை லாயத்துல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நீங்க இங்க இல்லாதப்ப அவ ரொம்ப பெரிய பிரச்சனைய பண்ணிட்டா. அவளால எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியுமா? அவ இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா. அந்த அடிமைக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது. என்ன தப்பிக்கவா? இப்ப காப்பாத்திருவியா? இரும்பு திறனா இருந்து முயற்சி பண்ணா. அவன் கையால நம்ம ஆளுங்க பலர் இறந்துட்டாங்க. நம்ம அடிமைங்க 2 பேர் உதவி பண்ணாங்க. இப்படி எல்லாம் பண்றாளே இவெல்லாம் என்ன பொண்ணு? இத என்ன ஏதுன்னு நீங்க முதல்ல விசாரிங்க. புரிஞ்சுதா? இந்த விஷயத்தை அப்படியே எல்லாம் நீங்க லேசாலாம் விட்டுற கூடாது. புரியுதா? தப்பிக்க முயற்சி பண்ணாளா? அவ புருஷனுக்கு அவதான் ஹெல்ப் பண்ணுவா. எதுக்கு? ஏன் எல்லாம் என் கையை விட்டு இப்படி நழுவி போக பாக்குது? என்ன வட்டம் பொண்டாட்டி இழுத்து வச்சா என்ன நடக்கும்? தப்பிச்சு போக பார்த்தாளா? எதுக்காக? அட எருமை, அங்க கவுண்டி படையோட வர அதை பாடுறானே, இவன் தவிச்சு அந்த உட்காந்து சீரியஸா பார்த்த நேரம். என்கிட்ட இத பத்தி யாரும் எதுவும் சொல்லல. என்னாலலாம் கண்டிப்பா பார்க்க விட முடியாது. ஆனா நான் சொல்றது உண்மைதான். கெட்டில் தார்ஃபினை விடுவிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. சரி, ஆனா எல்லாத்தையும் கூட விடுங்க. ஒரே ஒரு முறையாவது அவன் முகத்தையாவது பார்க்கணும். அது நான் தேடுற ஆளான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதலாளியுடைய அனுமதி எனக்கு வேணும். அவருடைய அனுமதி இல்லாம நாங்க யாரையும் கைதிகளை சந்திக்க அனுமதிக்கவே மாட்டோம். நான் சொன்னது அவனே பைத்தியக்காரன் ஆயிட்டு. சரி, எனக்கு புரிஞ்சுது. சரி, என் கூட வாங்க. கெட்டில் கிட்ட போய் பேசலாம். அவர்கிட்ட பேசினா ஒரு முடிவு தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்டர். உங்க கூட வர்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது பிரச்சனையா? இவரு ஹெல்ப் இங்க பண்ணாருல. இருக்கிறதுலயே நீங்க மட்டும்தான் வெளிய ஆளு. இந்த விஷயத்துல உங்ககிட்ட மட்டும்தான் என்னால உதவி கேட்க முடியும். என்ன மன்னிச்சிடுங்க லீஃப். ஒரு அடிமைய வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கு. ஆனா தார்ஃபினை இலவசமா விடுவிக்கிறேன் தானே உங்க முதலாளி சொன்னாரு. முதலாளி எப்பவுமே கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு. தார்ஃபினியும் ஈனாரையும் விட்டுடுவாரு. அவங்கள பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஆர்னடோட பிரச்சனை தான். உங்ககிட்ட நான் அளவுக்கு மீறி கேட்கிறேன்னு நல்லா தெரியும். ஆனா உங்களால அவளை விட்டு வர மாட்டாங்க. தார்ஃபினோட சேர்த்து இன்னும் 2 அடிமைகளை விலைக்கு வாங்கி இங்க இருந்து உங்களால கூட்டிட்டு போக முடியுமா? அப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். முதல்ல இவனுங்களே வரமாட்டானுங்களே. அர்னைட் இருக்கிறனால தான் இங்கே இருந்த மாதிரி சொன்னாங்க. அதான் சொன்னேன், இங்கே கலவரம் தான் வெடிக்க போகுது. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சூர்வா இருக்கு எனக்கு. கண்ணுக்கு எதிரில் அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பண்ணிதான் பாறேன். பார்க்க ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி இருக்கா. ஆனா நல்லா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க. முதலாளி வந்தாருன்னா 4 கத்துவாரு, அதுக்கப்புறம் ஒன்னும் மன்னிச்சு விட்டுருவாரு. அப்படித்தானே ஹார்னெட்? உண்மையிலே நீ அதிர்ஷ்டசாலி தான். உன்னை தண்டிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை.
அவர் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி இருக்க. இப்ப நாங்க உன்னை எல்லாருமா ஒன்னா சேர்ந்து உன்னை ரொம்ப கொடுமை பண்ணி துடி துடிக்க வச்சு கொல்ல போறோம். இறந்து போன எங்க சகோதரர்களுக்கு பழிக்கு பழியாகி இதை நாங்க செய்வோம். இல்லைன்னா இறந்து போன எங்க சகோதரர்களோட ஆத்மா சாந்தி அடையாது. கவுண்டி வந்து உங்களை செய்வான் பாரு. என்ன அதை நீ ஏத்துக்கிறியா? அடையச்ச என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதலாளி, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? நீ வெளியே போ. எனக்கு அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, சீக்கிரமா போ. ஆனா முதலாளி, நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னை போன்னு சொன்ன. நீ இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியா ஆர்னேட்? ஏன் இப்படி செஞ்ச ஆர்னேட்? ஏன்? பைத்தியமாய் வந்துடுது. அடிச்சிருவானோ? ஓ பிரெக்னென்ட் ஆகிறாரா? ஏன் இப்படி செஞ்ச? இவ்வளோ நாள் இருந்ததுக்கு ஒரு பாசம் கூட இல்லை. வீரத்தெல்லாம் எத்தனை வந்து இங்கே காட்டுறான். அங்கே பொட்டி பாம்பா ஒழிஞ்சு வந்துட்டு. புரியும். நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா என்ன? சைக்கோ மாதிரி பண்ணிட்டு என் பெருமையை என்கிட்ட இருந்து பறிக்க யாரையும் நான் விட மாட்டேன். அது நீயாவே இருந்தாலும் நான் விட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டியா? வயிற்றுல அடிக்காதீங்க, தயவு செஞ்சு வயிற்றுல அடிக்காதீங்க. தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரியாது வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ஏதோ பண்ணிடாதீங்க. யாரோட குழந்தை இது? தியமா சொல்லு, அது உங்களோட குழந்தைதான். உண்மையா அது உங்களோட குழந்தைதான். உன்னை நம்புறதா? இதுக்கு மேலையுமா? உன் ஒருத்திய மட்டும் தானே எவ்வளவு நாளும் நம்பிக்கிட்டு இருந்த? மட்டன் பாய். இதுக்கு மேலையும் உன்னை நான் எப்படி நம்புறது? இதுக்கு மேலையும் உன்னை நம்பிக்கை எனக்கு கிடைக்க போகுது. நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கா? அது உண்மையா? நான் நம்ப எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில நான் இழக்க கொன்னுருவான் போல இருக்குது. இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியது. இதோ இந்த கைகளாலே உங்களை நான் தண்டிப்பேன். ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் நான் எழுந்தா போதும், இனி இழக்க மாட்டேன். டார்னேட், ஆர்னேட் செஞ்ச குற்றங்களை நாம மதிப்பிடும் போது அவளை இப்படி அடிக்கிறது சரிதான். ஆனா அவளை இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ இறந்து போயிடுவான். ஆர்னேட் உங்களுடைய அடிமைதான் முதலாளி. அவளை கொல்றதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அவளுக்கு நீங்க மரண தண்டனையும் கொடுக்கலாம். அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த கொம்பை என்கிட்ட கொடுத்துருங்க. அவ காயங்களுக்கு மருந்து போட்டு விட பேட்டா. ஆண்டி முன்னாடி என்னதான் புடுங்குறான்னு பாக்கணும். பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க கெட்டில், உங்களுக்கு அந்த அடிமை பொண்ணு வேண்டாம்னா நான் வேணா உங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கிக்கிறேனே. தார்ஃபினை தவிர இன்னும் 2 அடிமைகள் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க 2 பேரும் தார்ஃபினோட நண்பர்களாமே. நான் பணம் கொடுக்கறேன்.
அவங்கள நான் வாங்கிக்கிறேன். கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ எனக்கு வேண்டான்னு யார் சொன்னது? தார்பினையும் ஈனாரையும் வேணா எடுத்துக்கோங்க, இல்ல வேற என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அவனுக்கு வரமாட்டாங்க இவ்வளோ விட்டு. ஆனா ஆர்னைட மட்டும் என்னால விற்க முடியாது. அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவளை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ உயிரோட தான் இருக்கா, ஆனா இப்ப இவ மயக்கத்துல இருக்கா. இவ பழைப்பால இல்லையான்னு மட்டும்தான் தெரியல. வேண்டாம், அவளை தொடாத ஈனார். அவளை நீ அசைக்க கூட கூடாது. இதுக்கு நிச்சயமா அவங்க எல்லாரும் பதில் சொல்லியே தீரணும். அவங்க எல்லாருமே திருடங்க தான். இந்த இடத்தை நான் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கேன். அவங்க எடுத்துக்க முயற்சி பண்றாங்க. அப்பா, எங்க போயிட்டு வரீங்க நீங்க? ஏற்கனவே நமக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு ஒரு கவசம் இருந்தா அப்பா எங்க போறீங்க? வர போற ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அது அரசனே ஆனாலும் சரி. தோர்கில் வரலல்ல போட்டில், அவன் வந்தால் தெரிஞ்சிருக்கும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, கலவரம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலவரன்ற மாதிரி இது போயிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே வந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இவன் என்னன்னா பைத்தியம் மாதிரி அங்கேயே வந்து பயத்தில் உறைஞ்சு போய் வந்திருக்கான். எல்லாம் போச்சு, என் லேண்டு போக போகுது, இவனெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் போக போகுதுன்னு அந்த பயத்தோடயே வந்தது. இங்கே வந்தால் இங்கேயும் எல்லாமே இப்படி இருக்கும்போது சுத்த முழு பைத்தியம் ஆயிட்டான். ஆனால் இந்த அளவுக்கு நடந்துப்பான்னு எதிர்பார்க்கல. ஏன்டா இப்போ இவளை அடித்து இவளை இது பண்ணி என்னடா பண்ண போகிற? இப்போ எதனா இங்கே இடமே போக போகுதுன்றோம். இங்கே இடத்துல வந்து இப்போ அந்த பொண்ணை அடித்து இவர் என்ன பண்ண போகிறார்? அதுவும் குழந்தை இருக்குன்னு சொல்லியும் அடித்தது வந்து என்ன சொல்கிறேனே தெரில. அதுவும் அவன் கோவத்தை காட்டு நேரத்தில் காட்டாமல் இவனுக்கு ஒன்று கிடைக்கலன்னும் போது மட்டும் அந்த கோவம் பெருசாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் காட்டுறான். ஏன்டா அது அங்கே கிழிக்க வேண்டியது, அங்கே பயந்து நடுங்கிட்டு அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கோவமாக இருந்தது. பார்ப்போம், அது கவுண்டி முன்னாடி வரப்போ தெரியும். இரும்பு கையா அது துரும்பு கையா என்ன கைன்றது பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரியல, இப்போ போட்டில் வந்து தோரிகள் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. கவுண்டி பின்னாடி அந்த 2 பேர் தான் இருந்தாங்க. இல்லை இன்னும் அவங்களே 2-3 போதும். போட்டு இருந்துச்சு. ஆனால் மேபி வரலாம் அப்படி. ஏன்னா கவுண்டியே போகிறான் அப்படின்னா அவங்களாம் வராமல் இருக்க மாட்டாங்க, வரலாம். சண்டை தான் இங்கே நடக்க போகுது. இதில் என்ன சர்ப்ரைஸ்னா, தோர்ஃபினுக்கும் சர்ப்ரைஸ் இருக்குது, கவுண்டிக்கும் சர்ப்ரைஸ். இவங்க 2 பேரும் மீட்டப் பண்ணிக்க போகிறாங்க, அது ஒன்று இருக்குது. அதேமாதிரி இப்போ அங்கிள் வந்து இவங்க 2 பேரையும் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாலும் நினச்சாலும் இப்போ அவளை விட்டு வரமாட்டாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. இது நடந்துட்டு இருக்குமே கண்டிப்பாக கவுண்டி வந்துடும். கண்டிப்பாக 2 பேரும் பார்த்துப்பாங்க தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்துக்கிட்டா இப்போ என்ன நடக்க போகுது எப்படின்றது தெரியல. இவங்க 2 பேரும் இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகலான்னு போயிடுவாங்களா? அப்படிதான் போகணும், அதான் நல்லது. ஏன்னா அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டோன்ட்டு. இல்லைன்னா தோர்ஃபினுக்கு ஃபைட் வேணாம் தான் நினைக்கிறேன். ஸோ சண்டை போட மாட்டேன்னு தான் நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த கெட்டில் கூட வந்து இவ்வளோத்தையும் அடிச்சுட்டு பண்ணிட்டு திரும்ப வேணுங்கிற அதுவே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இவ்வளவும் பண்ணிட்டு என்னத்துக்கு திரும்ப கேட்குறான்ற மாதிரி இருந்துச்சு. அப்போவும் எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் நான் கூட ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்கேன். ரொம்ப பாசமானவன் தான் போல், அந்த விதத்தில் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சேன். பட் அது சுத்தமாக கிடையாது. நீ எவ்வளோ தான் இருந்தாலும் அடிமைன்ற எண்ணம் தான் உன் மனசில் ஆழமாக இருக்குது. நீ எப்படி வேணா இரு, என் பிள்ளையும் வயிற்றில் இருந்தால் கூட நீ அடிமை தான் அப்படின்னு பார்க்குற பார்வை ரொம்ப கேவலமாக இருந்தது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். நான் வந்து யாரையுமே நம்பலை, உன்னை தான் நம்பினேன், உங்ககிட்ட தான் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, நீ என்னை தாண்டி போயிட மாட்டேன்னு, நீ இப்படி பண்ணிட்டேன்றதுனால அவருக்கு வந்து அவர் பக்கம் இப்போ நியாயமாயிடுச்சு. அவர் மனசில் அவர் கோயில் கட்டாரு, அது இடிச்சிட்டாவ. ஏன்டா
சுற்றி பொண்டாட்டி அவனோட நினைவு வச்சு மட்டும்தானே அவன் ம். தாட்டுப்படி நடக்கலன்னா உடனே பண்ணுவேன் எல்லாம் அவனை சுற்றியே இருக்குன்னா எப்படி அப்படி பார்த்தா நீ இன்னொரு பொண்டாட்டியெல்லாம் வச்சுட்டு இருக்க அதுவே ஃபஸ்ட்டு தப்பு இல்லை அப்போ அவ சைட்லேருந்து பார்த்தா நீ எப்படி இருக்கணும் அதாவது இவ கெட்டிலோட பொண்டாட்டி வந்து அவ கேவலமானவன்னு சொல்றா. நீ உயிரோட இருக்கும்போது என்னத்த வச்சுக்கிறா நீ அதுக்கு அப்போ நீ யாரு அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். அதாவது இவங்கெல்லாம் இப்போ மேலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அவங்களாம் நியாயம். ஏன்னா அவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் அவங்களாம் அசிங்கம். அப்படிதான் அது என்னத்த சொல்கிறது. ஓகே இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.